கிருஷ்ணா என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்குலோ சதுர அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றா யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுடைய உடலுக்குள்ள இடமாக கொண்டு வாழ்கின்றவள் இவள். இடம் இல்னா இந்த உடலை இடமாக கொண்டு. இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்பார் வள்ளுவர். வீட்டுல அதாவது சாதாரணமா இது இல்லறத்துல சொல்லக்கூடிய அந்த பாடல் சொல்றாரு. இல்லதன் இல்லவள் மாண்பானால் வீட்டுல இருக்கக்கூடியவா மாண்பு பொருந்தியவளாக இருந்தால், பெருமைக்குரியவளாக இருந்தால், அந்த வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது. எல்லா பொருளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். அவ்வளவு பெருமைக்குரியது அந்த இல்லவள் தான். சாதாரண இந்த வீட்டுல ஒரு மனித உருத்தாங்கிய ஒரு பெண்ணை மாண்புடையவளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெருமைக்குரியது. அப்படின்னா எனக்குள்ள வீட்டு இருக்கக்கூடிய அந்த பராசக்தி அவள் கருணையோடு எனது இல்லத்தை கோயிலாக கொண்டு அவள் வீற்றிருந்தாள்னா எனக்கு என்ன உலகத்துல தேவைன்னு இருக்க போகுது? அவளே என்னுடைய தேவை எது, தேவை இல்லாத எதுன்னு அவளே எனக்கு எல்லாமாக இருந்து எனக்கு அருட்கருணை செய்வாள் அப்படிங்கிறாரு. கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமால் இன்று என் மனத்துள்ளே இல் அடைந்தாலுமே. எல்லாரும் அவ எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவ என்னுடைய இல்லத்துக்குள்ள என் உள்ளத்துக்குள்ள அவ இருக்கிறாள். அது யாருக்கும் தெரியல அப்படின்னு இவரே முடிச்சிருக்கணும். சில பல இடையூறுகள் நேத்தைக்கு முடிக்க முடியாம போச்சு. அப்ப இன்னைக்கு முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் திட்டம் எப்படி அப்படி நடக்கும். இந்த மந்திரத்தை சொன்னதுனால அவர் சொல்றாரு பாருங்க. நின்றது புத்தி நிறைந்திடும் வன்னியும் கண்டது ஜோதிய கருத்துள் இருந்திட கொண்டது ஓராண்டு கூடு வரிவைக்கு விண்ட அவுகாரம் விளங்கின. இந்த அவுகாரத்தை முதலாக போட்டு சொல்லக்கூடியத ஓராண்டு நீங்க சொன்னீர்களே ஆனால் இந்த ஜோதியை நீங்க உங்களுக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இதெல்லாம் ஜோதியை பார்க்கறதுக்காக வேண்டி ஓராண்டு நம்ம விரதம் கொண்டு நாம் இதை ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு மனதுல பதிவு வைக்கிறதுக்காக வேண்டி மீண்டும் மீண்டும் நீங்க சொல்றாரு. ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் தலைத்தெழும் சோமனும் காமையில் வருகின்ற கற்பகமானது பூமியில் வருகின்ற பொற்கொடியானது. இது நேரத்துக்கு முடிச்சிட்டோமாப்பா? இல்ல, இதே பாட்டு. ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் தலைத்து எழும் சோமனும், அதாவது இடைவிங்கலையிலிருந்து எழக்கூடிய சக்திகள். ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் நமக்கு சகசரதளத்துக்கு மேல அதோமுகம் கூடிய ஐமுக கடவுளாக சதாசிவமூர்த்தி கூடியவர் இருப்பாரு. அதற்கு மேல் அதோமுகமாக இந்த பரஞ்சோதி பரம்பொருள் இருக்கும். ஆமே அதோமுகம் மேலே அமுதமாய் தாமே உகாரம் தலைத்தெழும் சோமனும். அங்க உகரகலையாக நமக்கு எப்படி மூலக்கணலில் இருந்து எழக்கூடிய கலை சோமன் சந்திரகலையில போய் அந்த உகரகலை மேலெழுந்து ஏரொளி சக்கரத்துல எப்படி சொன்னாரோ இந்த உச்சாடனத்தின் மூலமாக மேலெழக்கூடியது காமேல் வருகின்ற கற்பகமானது. இது சகசரதளம். காமேல்னா சகசரதளத்தில் விரிந்த தாமரையாக மலரக்கூடியது. இது நிலை பெற்று நிற்கின்றது. பூமேல் வருகின்ற பொற்கொடியானது. அவளே சகல சித்திகளையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய பொற்கொடியாக மகாலட்சுமியாக நமக்கு எதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதியாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறாரு. அப்போ குண்டலினி ஆற்றல்லாம் மேலெழுந்து இந்த அகர உகர கலைகளாக மேலெழுந்து நமக்கு ஒளிவண்ண திருமேனியாக அவளே காட்சி கொடுக்கின்றாள் அப்படிங்கிறாரு. பொற்கொடி ஆளுடை பூசனை செய்திட அக்களி ஆகிய ஆங்காரம் போயிடும் மர்க்கடம் ஆகிய மண்டலம் தன்னுள்ளே பிற்கொடி ஆகிய பேதையை காணுமே. பொற்கொடி ஆளுடை பூசனை செய்திட இந்த பொற்கொடியால இந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த பராசக்தியை நாம பூசனை செய்தோமானால், இந்த மாதிரி மந்திர உச்சாடனம் பண்ணி நாம் பூஜித்தோமானால் அக்களியாகிய ஆங்காரம் போயிடும். இது யாரால நடந்தது தெரியுமா? என்னாலதான் நடந்தது. நானாக்கு இதை செஞ்சேன், இதை நானாக்கு செஞ்சேன். ஏதாவது ஒரு சமையல் நல்லா இருந்ததுன்னா கூட இது சமையல் நல்லா இருக்கு அப்படின்னா 4 பேரும் சேர்ந்து செய்யும் போது நாங்க 4 பேர் தான் சேர்ந்து செய்தோம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சமையல் நல்லா இருக்குன்னா நானாக்கும் செஞ்சேன். ஏதாவது ஒரு டீம் ஒர்க்ல ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னா இது நல்லா இருக்குன்னா இது இத்தனை பேருக்கும் சொந்தமானதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நானாக்கும் செஞ்சேன். அதுல ஒரு களிப்பு, அதுல ஒரு மமதை, அதுல ஒரு உற்சாகம் நமக்கு.
இது எல்லாமே இந்த மந்திர உச்சாரணத்தின் மூலமாக நம்மளுடைய உடம்பில் இருந்து, நம்மளுடைய செல், நம்மளுடைய மாலிகுல்ல இருந்து அப்படியே எல்லாம் வெளியேறும். அக்களியாக்கிய ஆங்காரம் போயிடும், மர்க்கடமாக்கிய மண்டலம் தன்னுள்ளே. அதாவது மர்க்கடம், மண் கடம் அப்படின்னா பெருமை பொருந்திய இந்த உடலுக்குள்ள இருந்து மர்க்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே. இந்த பரமாக மண்டலம் கூடியது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். அப்ப சந்திர மண்டலத்துல தான் இந்த அருளாற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்திர மண்டலத்துல போய் மர்க்கடமாகிய மண்டலம் தன்னுள்ளே பிற்கொடியாகிய பேதையை காணுமே. அப்ப பெருமை பொருந்திய மண் கடம் அப்படின்னா பெருமை பொருந்திய மண்டலம் ஆகிய அந்த சந்திர மண்டலத்தில் போய் இந்த அருள் வல்லபம் தங்கும். நம்ம மூல ஆற்றலில் இருந்து மேலெழுந்து இது அங்க போய் தங்கக்கூடிய அருள் வல்லபத்தை பெறும் அப்படிங்கிறார். பேதை இவளுக்கு பெண்மை அழகாகும், தாதை இவளுக்கு தானவுமாய் நிற்கும், மாதை அவளுக்கு மண்ணும் திலகமாய், கோதையர் சூழ குவிந்து இடம் காணுமே. இந்த இதுல நான் இவ்வளவு காலமும் உங்களுக்கு இந்த பராசக்தியை பத்தி சொல்லிட்டு வரேன். இந்த பராசக்தி லேசானவ இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. லேசானவா இல்லைன்னா எப்படி சொல்றாரு லேசானவா இல்லைன்னு அப்படின்னு சொல்றாரு. மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டமாக நிறைந்த பரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டுமில்ல, அவன் பஞ்ச பூதங்களாக மட்டும் இல்ல, பஞ்ச பொறிகளாக இருக்கிறா, பஞ்ச புலன்களாக இருக்கிறா, நம்ம உடம்புல உள்ள 96 தத்துவங்களாக இருக்கிறா. இவையும் தாண்டி அவளுக்கு நெத்தில பொட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, மாதை இவளுக்கு மண், இந்த பூமியே பொட்டாக இருக்கு. அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நீங்க கற்பனை பண்ணிப்பாங்க. நான் ஏதோ உங்களுக்கு பராசக்தியுடைய வண்ணம் வடிவம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு சொன்ன உடனே நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க, ஒரு லகுவா கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. அப்படி இல்ல, அவ லகுவா கிடைக்கக்கூடிய பொருள் இல்ல, அவள் பெண்மையை, அதாவது பேணுதல் குடம் உடையதுக்கு பேர் தான் பெண்மை அப்படின்னு பேரு. பேணுதல்னா தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சொருவிலாள் பெண் அப்படிம்பாங்க. பேணுதல்னா தன்னை காத்து, தன் கணவனை காத்து, தகை ஊர் உலகம் நம்மளை பழிச்சு சொல்லாதவாறு நம்மளுடைய நடை உடை பாவனை. நம்ம இருந்து போனோடனே என்ன சொல்லுவாங்க, இது ரொம்ப அகம்பாவம் பிடிச்சவா, ட்ரெஸ் பண்ணிட்டு போறத பாருங்க அப்படிம்பாங்க. என்ன கொஞ்சம் சொல்லலாம் போனா, இவளுடைய உடையே சரி கிடையாது அப்படிம்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். யாருக்கும் சோர்வு வர விடாம, மாமனாருக்கு, மாமியாருக்கு, பெற்றவர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, கணவனோடு கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும் சோர்வு இல்லாமல் வாழக்கூடியவதான் பெண் அப்படிங்கக்கூடியவா. பேணுதல் பண்பு உடையவள், தன்னையும் பேணி தன்னை சார்ந்தவர்களையும் பேணக்கூடிய பேணுதல் பண்பு உடையவள். இந்த பராசக்தி எப்படிப்பட்டவள், இந்த அந்த சராசரத்தையும் பேணி காத்து, அவளுக்கு இந்த பூமியே ஒரு பொட்டா இருக்கு அப்படின்னா அவ எவ்வளவு அகண்ட விஸ்வமானவள்னு பாத்துக்கோங்க. அவ நம்ம எல்லாரையும் பேணி காத்து நம்மளுடைய குறை நிறை எல்லாத்தையும் அனுசரிச்சு அவ நம்ம கூட இருக்கிறதுக்கு அவ்வளவு அனுசரிச்சு நம்மளுடைய அவளுடைய பெருந்தன்மை காரணமாக நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவள் பேதை இவளுக்கு பெண்மை அழகாகும். நம்மையும் ஒரு பொருட்டாக்கி அவனை வச்சிருக்கான்னா இவளுக்கு இதுவே அழகு. தாதை இவளுக்கு தானவுமா இருக்கு. சிவன் இவளுக்கு தாதையாக, ஆதார ஆற்றலாக, தந்தையாக, ஆதார ஆற்றலாக நிலை கொண்டு நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பரசிவம் இவளுக்கு துணையாக நிற்கின்றது. மாதை அவளுக்கு மண்ணு திலகமாய். இந்த பூமியே அவளுக்கு மண்ணுன்னா இந்த பூமி அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு பொட்டு இந்த பூமியே பொட்டாக இருக்கு. அவ்வளவு அகண்ட விஸ்வமானவள் அவள். கோதையர் சூழல் குவிந்து இடம் காணுமே. அவளுக்கு அவ ஒவ்வொரு வடிவத்தை எடுக்கும்போது இப்ப நம்ம இந்த மேருங்கக்கூடிய வடிவத்துல சகசிரதளத்தில் நிற்கும் போது 43 முக்கோணங்களிலும் 43 சக்திகள் நிற்கிறாங்க. அதற்கு மேல் இருக்கக்கூடிய பிந்துவுல அவள் ராஜ அலங்காரியாக வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு சொல்லும் போது அதுல எத்தனை பேராக அவன் நிலை கொண்டு நிற்கிறா, எத்தனை தோழியரோடு நிற்கிறா, எத்தனை சக்தி ஆற்றலோடு நிற்கிறா அப்படின்னு அதையெல்லாமும் கூட அவர் வர்ணிச்சுட்டே வராரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெருமை பொருந்தியவள் நமக்கு இந்த மந்திர ரூபினியாக அந்த ராஜாங்கினி அப்படின்னு அவளை சொல்றாங்க, மந்திர ரூபிணி அப்படின்னு சொல்றாங்க, யோகீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவத்துல பாக்குற வண்ணத்திலும் வடிவத்திலுமா சொல்லி அவள் நமக்குள்ளேயே நம்மளுடைய உயிர் உணர்வில் நிற்கக்கூடியவள். அவளை நம்ம எவ்வாறு கண்டுகொள்ளலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. குவிந்தனர் சக்திகள் 32, நடந்தனர் கன்னிகள் 4 என்பர் சூழ, மறந்து இதழாக்கிய பங்கையத்துள்ளே இருந்தனல் காணும் இடம்பல கொண்டேன். இவளுக்கு 32 சக்திகள் இவளுக்கு இருக்கிறாங்க. அந்த 32 சக்திகளுக்கும் 32 தோழி பெண்கள் இருக்கிறாங்க.
அந்த பரந்து இதழாகிய பங்கையன் தன்னுள்ளே நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து மேலெழக்கூடிய ஒவ்வொரு ஆதார ஆற்றலிலும் இவளே கருணையாக வீற்றிருக்கின்றார். பரந்து இதழாகிய பங்கையன் தன்னுள்ளே இருந்தனல் காணும் இடம்பல கொண்டே. அவள் ஒவ்வொரு இடமாக கொண்டு, ஒவ்வொரு கோணத்துக்கு ஒரு இடம்னு கொண்டு அவள் அந்த இடமாக கொண்டு வாழுகின்றாள் அப்படிங்கிறார். கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது, பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமால் இன்று என் மனத்துள்ளே இல்லடைந்தாலுமே. அப்ப இவ இல்லத்துக்குள்ள ஏன் இல்லத்துக்குள்ள இருந்துக்கிட்டா, ஏன் இல்லைன்னா என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுர அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றா யாது நீ பெற்றதொன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு அப்படிங்கிறாரு. அப்ப நம்மளுடைய உடலுக்குள்ள இடமாக கொண்டு வாழ்கின்றவள் இவள். இடம் இல்னா இந்த உடலை இடமாக கொண்டு, இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படின்பார் வள்ளுவர். வீட்டுல அதாவது சாதாரணமா இது இல்லறத்துல சொல்லக்கூடிய அந்த பாடல் சொல்றாரு. இல்லதன் இல்லவள் மாண்பானால், வீட்டுல இருக்கக்கூடியவா மாண்பு பொருந்தியவளாக இருந்தால், பெருமைக்குரியவளாக இருந்தால், அந்த வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது, எல்லா பொருளும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். அவ்வளவு பெருமைக்குரியது அந்த இல்லவள் தான். சாதாரண இந்த வீட்டுல ஒரு மனித உருத்தாங்கிய ஒரு பெண்ணை மாண்புடையவளாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு பெருமைக்குரியது. அப்படின்னா எனக்குள்ள வீற்றிருக்கக்கூடிய அந்த பராசக்தி அவள் கருணையோடு எனது இல்லத்தை கோயிலாக கொண்டு அவள் வீற்றிருந்தாள்னா எனக்கு என்ன உலகத்துல தேவைன்னு இருக்க போகுது? அவளே என்னுடைய தேவை எது, தேவை இல்லாத எதுன்னு அவளே எனக்கு எல்லாமாக இருந்து எனக்கு அருட்கருணை செய்வாள் அப்படிங்கிறாரு. கொண்டு அங்கு இருந்தனர் கூத்தன் ஒளியினை, கண்டு அங்கு இருந்தனர் காரணத்து உள்ளது, பண்டை மறைகள் பறந்து எங்கும் தேடுமால் இன்று என் மனத்துள்ளே இல் அடைந்தாலுமே. எல்லாரும் அவ எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவ என்னுடைய இல்லத்துக்குள்ள என் உள்ளத்துக்குள்ள அவ இருக்கிறாள், அது யாருக்கும் தெரியல அப்படின்னு இவரே திருமூல தேவநாயனர் சொல்றாரு. நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் சென்று தேடிய பின் கூடிய நெஞ்சமே கோயிலாக கொண்டான் அப்படிங்கிறாரு. அப்ப நெஞ்சத்துக்குள்ளதான் இருக்கிறான். கூடிய நெஞ்சம் எங்க ஒருமைப்பாடு கிடைக்குதோ, எங்க மன ஒற்றுமை கிடைக்குதோ அந்த நெஞ்சத்துக்குள்ள அவள் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இல்லடைந்தாளுக்கு இல்லாதது ஒன்றில்லை, இல்லடைந்தானுக்கு இறப்பதுதான் இல்லை, இல்லடைந்தானுக்கு இமையர் தாம் ஒவ்வார், இல்லடைந்தானுக்கு இல்லாதது இல்லையே. இந்த ஆன்ம தலைவியாக இந்த பராசக்தி வீற்றிருந்தான்னா அப்ப சாதாரண ஒரு மனைக்குள்ளேயே பெருமை பொருந்தியவளாக அவள் இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுக்குரிய தலைவன் எனக்கு இல்லதன் இல்லவள் மாண்பு ஆனால் உள்ளது எனக்கு எதுவும் தேவையே இல்லை, ஏன்னா அவன் மாண்புடையவளாக இருக்கிறான், என்னுடைய எல்லா பொறுப்பும் அவளே கவனிச்சுப்பான்னு அவன் பெருமையா சொல்லும்போது என்னுடைய இல்லத்தை இடமாக கொண்டு இந்த பராசக்தி வீற்றிருந்தா எனக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாரு. இல்லடைந்தானுக்கும் இல்லாதது ஒன்றில்லை, அவனுக்கு இல்லாததே இல்லை, இல்லடைந்தானுக்கு இறப்பது தான் இல்லை. அவன் போய் ஒருத்தட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், யார்கிட்டையும் எதுவும் கேட்கறதில்லை. ஏன்னா அவனுக்கு எது தேவைன்னு அவன் தங்கி இருக்குது ஒரு கற்பகதரு கூட தங்கி இருக்கிறான். கற்பகதருங்கிறது என்னன்னா அது பக்கத்துல போயிருந்து யார் எது கேட்டாலும் அது கொடுக்கக்கூடியது. அப்ப அதை சார்ந்து இருக்கிறதுனால அவன் வேற வெளியாட்ட போய் எதுவும் இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லடைந்தானுக்கு இமையவர் தாம் ஒவ்வார். இவனுக்கு இந்த பராசக்தி தன்னுடைய உடலுக்குள் கொண்டிருந்தவனுக்கு இமையவர்களும் ஒப்பாக மாட்டார்கள். தேவாதி தேவர்கள் நின்னாலும் இவனுடைய பெருமைக்கும் இவனுடைய ஆற்றலுக்கும் மத்தியில் அவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இவனுக்குள்ள அந்த குருணவ தேவியாக நவாக்கரி தேவியாக இந்த நவாக்கரி சக்தியை குடியிருக்கிறதுனால இவனுக்கு சமமாக யாரும் கிடையாது. இல்லடைந்தானுக்கு இல்லாதது இல்லையே. அப்ப இந்த யாரு இவளை மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லாதது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற. ஆனை மயக்கும் 64 தெரி, ஆனை இருக்கும் 64 ஒளி, ஆனை இருக்கும் 64 அறை, ஆனையும் கோடும் 64. ஆனை மயக்கும் 64 தெரி, நம்மளுடைய ஆன்மாவை மயக்கக்கூடியது 64 தலைகளாக இருக்கக்கூடியது, அது ஆன்மாவை மயக்கி கொண்டிருக்கிறது. ஆனை இருக்கும் 64 ஒளி. இந்த ஆன்மா பிரணவங்கக்கூடிய 64 ஒளிகளால கலைகளால, அதாவது அகர உகர மகர விந்து நாதத்துல 64 கலைகள் இருக்கு, அவைகளை சூழ அவைகள் இருக்கின்றன. ஆனை இருக்கும் 64 அறை, ஆனையும் கோடும் 64.
அப்ப இந்த பிரணவமாகிய இந்த ஆணை அப்படின்னா ஆணை, யானைங்கிறதுக்கு ஆணைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஆணைங்கிறது ஆன்மாங்கக்கூடிய ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த ஆன்மாவை மயக்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த உலகத்துல உண்டான எல்லா ஆற்றலும் இந்த ஆன்மாவை மயக்கி கொண்டிருக்கின்றன. அந்த ஆன்ம மயக்கில் நாம ஈடுபட்டு அங்கு இங்கும் ஓடிக்கொண்டிருந்தோம்னா இந்த ஆன்ம மயக்கில இருந்து நம்மளை விடுபட்டு கொண்டுட்டு போறது எதுன்னா யானையை அடக்கக்கூடிய அங்குசமாக யானைப்பாகன் கையில யானைப்பாகன் கையில ஒரு அங்குசமும் இருந்தா யானை தன்னால வழி நடந்து அப்படியே போகும். அது மாதிரி இந்த ஆன்மாவை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவனான சிவமும் அதுக்கு அங்குசமான இந்த மந்திரங்களும் இருந்ததுன்னா நம்மளை மயக்கில் இருந்து வெளியே கொண்டுட்டு வந்து நாம் அவர்களுடைய சொல்படி கேட்கிற மாதிரி நாம் அவர்களை அனுபவித்து மகிழ்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இத அவர் சொல்றாரு. ஆனை மயக்கும் 64 தடி, ஆனை இருக்கும் 64 ஒளி, ஆனை இருக்கும் 64 அறை, ஆனையும் போடும் 64 இப்ப இந்த 64 கலைகளாக இருந்து அங்குசமாக இருந்து நம்மளுடைய ஆன்மாவை பேரண்ட நாயகனோடு நிலைநிறுத்த செய்வது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் இடையூறு இல்லாமல் சொன்னோம்னா இந்த மந்திரம் மூலமாக நமக்கு அனைத்து ஆற்றலும் கிடைக்கும்.